ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக ட்ரேடான கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். டெய்லி என்ன பேசிக்ஸில் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி அப்பில் போச்சா டவுனில் போச்சா அப்படின்றது டெய்லி நியூஸ் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ கிரிப்டோ கரன்சி நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் மோஸ்ட் ட்ரேடட் லாஸ்ட் வீக் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரேடட் இந்த வீக்கில் வந்து 6 to 12 இதுக்கு முன்னாடி வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ட்ரேடட் காயின்ஸ் வந்து பார்த்துடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட் இப்போ குயிக் ரீகால் மாதிரி பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் ட்ரேடட் காயின்ஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரேடட். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரேடிங் ஆப்பாக மாறிட்டு இருக்குது. நிறைய பேர் பை பண்ணி இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இப்போ மறக்காமல் ஒரு ஜஸ்ட் 100 rupees அது பை பண்ணுங்கள். ஷோராக இந்த ஷிப் காயின் வந்து வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 6 to 12 வந்து செம 6.91% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 6.17, ஸோ 0.2% தான் குறைஞ்சிருக்கு. பட் பை ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து அதிகமாக வந்து டாஜ் காயின் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டார், டெஸ்லா வந்து டாஜி காயினை அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆச்சு. அந்த ஒன் டே வந்து செம ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. நம்ம சேனலில் கூட நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் வாங்கன்ட்டு அன்றைக்கி காலில். அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு. 10x கிட்ட ப்ராஃபிட்ஸ் கிட்ட வந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஷுவராக எடுத்திருப்பீங்க ப்ராஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிசி பிட்காயின் வந்து இன்னும் கூட நிறைய பேர் வந்து என்ன தான் பிட்காயின் வந்து கீழே போகுது டவுனில் போகுதுனாலும் நிறைய பேர் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஹோல்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஷுவராக பிட்காயின் ஷிப் காயின் அண்ட் வந்து டாஜி வந்து பார்த்திங்கன்னா ட்வீட்டட் காயின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்வீட் ரிலேட்டட்ஸ் தான் வருமே. ஸோ அதனால் டாஜி ஹோல்ட் பண்ணுறத விட பிட்காயின் அண்ட் எத்திரியம் அண்ட் ஷிப் காயின் வந்து நீங்கள் இப்போ ஜஸ்ட் அட்லீஸ்ட் 100க்காவது பை பண்ணுங்கள். ஷிப் காயினை மட்டும் விட்டுறாதீங்க. ஷுவராக வந்து 100x ப்ராஃபிட் கொடுக்குற காயின். ஸோ அதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இப்போயே கூட பை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குன்னே ஒரு தனி லிங்க் கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 1000 rupees கிட்ட அதிலே ஏர்ன் பண்ணலாம். அந்த லிங்க்கில் ஒரு ஆப்புக்கு ட்ரஸ்டட் ஆப் தான். நான் அதுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் ஏர்ன் பண்ணுறது எப்படின்ட்டு. டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்ன்ட்டும் தனியாக சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் குயிக்காக சொல்லிடுறேன். பேன் கார்டு வேணும், பேங்க் புக் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ப்ரூஃப்க்கு வேணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு 15 minutes தான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஆகுது எல்லா ஆப்லேயும். ஒரு ஆப்புக்கு 15 minutes இல்லை 10 minutes கிட்ட ஆகும். க்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 days கிட்ட ஆகுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அது தனி வீடியோவாக கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. கேஒய்சி ப்ராசஸ் எல்லா ஆப்லேயும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் அமௌண்ட் தான் போடணும்னு இந்த மாதிரி ரிஃபர் பண்ணியே கூட அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் காயின் ஷுவராக வாங்கினுங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக. அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபி இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லிட்டில் பிட் ஃபியூச்சர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு ஐசிபி பற்றி தனியாக போடலாம். தேர்ட் வந்து ஐசிபி வந்து 5.62% ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து ஐசிபி வந்து பார்த்திங்கன்னா 3.92% தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இடிஹெச், அதாவது எத்திரியம் தான். எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா 5.50 ஆகிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு அதாவது ஜான்வரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் பேர்ன் பண்ணாங்க. ஸோ பேர்ன் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்லாட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச் நிறைய பேர் பை பண்ணாங்க. அண்ட் தென் வந்து கொஞ்சம் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா 3 lakhலேருந்து 3,20,000 கிட்ட ரிலேட்டட் போச்சு. லிட்டில் பிட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு இடிஹெச்சில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூ கலர் சிம்பிள் டாஜி. நம்ம சொல்லிட்டோம் டாஜி காயின் ஏன் வச்சு இந்த வீக் அதாவது ஃபஸ்ட் வீக்கே இந்த 13 to 19 வந்து பார்த்திங்கன்னா டாஜி தான் 13%, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ டாஜி ஏன் வந்து இந்த வீக்கில் அவ்வளோ ஆச்சுன்னா எலான் மாஸ்கோட ட்வீட்னால தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து எல்ஆர்சி லூப்ரிங். இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லப்போனால் நானே 1000க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 225க்கு வாங்கினேன் வேல்யூ. பட் இப்போ வந்து ஜஸ்ட் 90 rupeesக்கு போயிட்டுருக்கு ஒரு காயினோட வேல்யூ. செம்ம லாஸ் தான். பட் இருந்தாலும் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் எடுக்கல வெளியே. ஸோ இப்போ வந்து அதே நீங்கள் இப்போ நியூ ட்ரேடராக இருந்தீங்கன்னா இப்போ 90 rupeesக்கு அந்த காயின் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வேறு லெவல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை லக் உங்கள் பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்ஆர்சி வந்து ஷுவராக ஏற தான் போகுது. அட்லீஸ்ட் 120 to 125 ரேஞ்ச் தொடரும். நான் ட்ரேடிங் அனாலிசிஸ் வந்து தனியாக சொல்கிறேன். அந்த கிராஃப் ஷீட்ஸை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா 125 ஒரு
ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே போய் நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நியூ இன்வெஸ்டர்லாம் எல்ஆர்சியில் தான் நிறைய பேர் தாவிட்டு இருக்காங்க. ஏன் எப்படி நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 வந்து பார்த்தீங்கன்னா 4.89% அண்ட் 13 to 19 பாருங்கள் எல்ஆர்சியோட பர்சன்டேஜ் பை பர்சன்டேஜ் 8.72. ஸோ இதிலே தெரியுது நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து இறங்கியிருக்காங்க உள்ள எல்ஆர்சி காயினில். அண்ட் ஷோராக இது ப்ராஃபிட் தான் கொடுக்க போகுது. டவுனில் என்ன தான் டவுனில் வந்தாலும் அட்லீஸ்ட் 150 ரேஞ்சாவது தொட்டுட்டு தான் டவுனில் வரப்போகுது. ஸோ செம்ம ப்ராஃபிட் வரப்போகுது. ஒரு 1000 போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 ஏர்ன் பண்ணலாம் இந்த ஒரு காயினில். பட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ நியூ இன்வெஸ்டர்னால் உடனே ப்ராஃபிட் எடுத்துடாதீங்க. ஒரு டூ டேஸ் 3 டேஸ் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னா மட்டும் செல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 to 12th January என்ன காயின் அண்ட் தென் என்ன காயின் அகைன் வந்து கண்டினியூஸாக 13 to 19 வருதுன்னு பார்த்தோம். இப்போ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா அடா வந்து ரீசெண்டாக வந்து 13 to 19 நிறைய பேர் பை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே பை பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடா இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ராஃபிட், செம்ம பேர்னும் ஆச்சு, செம்ம ப்ராஃபிட்டும் வந்துச்சு. பேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 பில்லியன் இருக்குன்னா அதில் வந்து பாதிக்கு 2.5 பில்லியன் அப்படின்றத வந்து பேர்ன் பண்ணி ஸ்லாட்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ பண்ணால் நிறைய மார்க்கெட்டை கொஞ்சம் அப் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ், அதாவது வந்து மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் பை பண்ணவும் உள்ளே இறங்குவாங்க இந்த மாதிரி பேர்ன் ஆச்சுன்னா. ஸோ பிட்காயின் கூட இப்போ நிறைய பேர்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஷோராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. பட் வந்து ஜான்வரிலாம் தாண்டி தான் ஆகும். இந்த ஜான்வரி எண்ட்லேயே ஆகணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பிப்ரவரி மந்த்து கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பேரிஷாக தான் போய்ட்டுருக்கு. இப்போ நிறைய பிட்காயின் வந்து பேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பேர்ன் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஷுவராக வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கவலையப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிட்காயின் பை பண்ணவங்க எல்லாம் ப்ரெஷர் ஆகாமல் செல் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக ஒன் டே ப்ராஃபிட் கொடுக்க தான் போகுது. ஜஸ்ட் ஒன் டே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் 13 to 19 என்ன காயின்ஸ்லாம் வந்து நிறைய பை ஆகிருக்குன்னு பார்த்தோம். அடா வந்து அதாவது கார்டானோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 13 to 19 இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த ஆர்இக்யூ ரிக்வஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அது ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. பட் அது ஷோராக டவுனில் தான் போக போகுது. ஸோ யாரும் பை பண்ணாதீங்க. அது ஒன் டே மார்க்கெட் மாதிரி டக்குன்னு இறங்கிடும். ஸோ ரிக் வந்து இப்போ உடனே போயிட போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பில் இருக்கோ இறங்கிடும். அண்ட் தென் டாஜி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டோம், ஷிப்பும் சொல்லிட்டோம். ஷிப்பு மாதிரி தான் பை பண்ணுங்கள். கார்டோனா எதனாலன்னு சொல்லியாச்சு. டாஜி சொல்லிட்டோம். இடிஹெச் வந்து எத்தீரியம் க்ரீன், ஐ திங்க் ஸோ. எத்தீரியம் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ராட் ரிலேட்டட் காயின்ஸ். ஸோ ஷுவராக பை பண்ணாதீங்க. அது ஏதோ ஒன் ஆர் 2 டேஸ் பையில் போகுதுன்றதுக்காக பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பிடிசி ஷுவராக பை பண்ணலாம், ஹோல்டும் பண்ணலாம். எல்ஆர்சி வந்து இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா செம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். உங்களுக்கு லக்கு இருக்குன்னே சொல்லலாம் இந்த காயினில். ஸோ ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 6 காயின்ஸ், இந்த 7 காயின்ஸில் வந்து ஒரு 3 காயின்ஸ் நான் சொல்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி, எல்ஆர்சி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஷிப். இது மூணும் நீங்கள் வந்து ஷுவராக அட்லீஸ்ட் 100 ஒரு 300 குடிக்கும் போடலாம். உங்கள்கிட்ட மணி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷுவராக 1000 rupees கிட்ட வரப்போகுது. நீங்கள் 700 ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கூட 300 கூட போடலாம். இல்லை நீங்கள் காயின்ஸ் வச்சே ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 150 பிடிசி கொடுக்குறாங்க அவங்களே. ஸோ பிடிசி நீங்கள் பையை பண்ண தேவையில்ல, அவங்களே 150 கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு மீதி 150 மட்டும் ஷிபா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர்சியில் வாங்க. எல்ஆர்சியில் உங்கள் இஷ்டம். நான் 100 நான் சொல்ல மாட்டேன். இதே நான் ஒரு நியூ யூஸராக இருந்தால் ஷுவராக ஒரு 500 கிட்ட போடுவேன். ஏன்னா ஷுவராக இது ப்ராஃபிட் தர போகிற காயின் தான் எல்ஆர்சி. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். அட்லீஸ்ட் 120 ரேஞ்சாவது தோடும். இப்போ 90 போயிட்டுருக்கு கரண்ட்டில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரேடட் காயின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீக் பிஃபோரும் என்னெல்லாம் ட்ரேட் ஆச்சு அப்படின்றதையும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீக் என்னெல்லாம் நியூ காயின் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். கார்டானா கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின் தான். பட் ரொம்ப ப்ராஃபிட்லாம் அதிகமாக கொடுக்காது. ஜஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு வேணால் வந்து கார்டானா பை பண்ணலாம். பட் வந்து நம்ம வந்து டே ட்ரேடருக்குலாம் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா டாஜி வந்து மீமை பொறுத்து தான். ஷிப்பும் நம்ம ஹோல்ட் தான் பண்ணி ஆகணும். எல்ஆர்சி மேபி ஷுவராக தரோம் இன்னும் 1 மந்தில். அண்ட் தென் பாப்புலர் காயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பிட்காயின், எத்தீரியம், ஷிபா அண்ட் கார்டோனா ரிக்வெஸ்ட். கார்டோனா அண்ட் ரிக்வெஸ்ட் வந்து இந்த வீக்கில் செம்மையாக ஹையாக இருக்குது. இயர்லி ப்ராஃபிட்டை பாருங்கள். ஷிபா இனுக்கு 9670. நான் ஏன் இதை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன்றது ப்ரூஃபே இதுலேயே இருக்குது. இயர்லி சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே இருக்குது. அண்ட் தென் வீக்லி மந்த்லி மட்டும்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டவுனில் இருக்குது. பட் இயர்லியில் ஷுவராக ஹோல்டு பண்ணால் இந்த காயின்ஸ்லாம் ஷுவராக ப்ராஃபிட் தான் தரப்போகுது. ரிக்வெஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூவிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து லாங் டைமுக்கு எல்லா காயின் நீங்கள் என்ன காயின் பை பண்ணாலும் லாங் டைம் பெஸ்ட்டு தான். பட் சில காயின்ஸ் இப்போ டாஜி கூட நீங்கள் பை பண்ணினா லாங் டைம் பெஸ்ட்டு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. நானும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் தான், லாங் டைம்லாம் கிடையாது நான்.
ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து நான் லாங் டேர்முக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கும் ஷார்ட் டேர்முக்கு ரிலேட்டட் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் தென் டாப் கெய்னர்ஸ் ஆஃப் த வீக் வந்து பார்க்கலாம். டேட்டா ஃபியூல், கைபர் நெட்வொர்க், கோட்டி செம்மையாக இன்க்ரீஸ் ஆச்சு. 28லேருந்து 32க்கு செம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. டேட்டா நெட்வொர்க் அண்ட் கார்டோனா. டேட்டா ஃபியூலை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். கைபர் நெட்வொர்க் சொல்லவே தேவையில்ல. லிஸ்டட் காயின்ஸ் ஆஃப் த வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து 3 காயின் வந்து Coinswith லிஸ்ட் ஆகிருக்கு. ஃபேண்டம், ஹார்மோனி அண்ட் குரோமியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து காயின்ஸ் லிஸ்ட் ஆகுதுன்னா மார்க்கெட் ஷேராக வந்து ஒரு 1 டேக்கு அப்பில் தான் போகும். அந்த காயின் மட்டுமே கூட அப்பில் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து எதனா ஒரு நியூ காயின் லிஸ்டட் ஆகிடுச்சுன்னா ஷோராக பை பண்ணி அந்த டேலே விற்றுருங்க, இல்லை நெக்ஸ்ட் டேயில் ஷோராக விற்றுருங்க. ஷோராக ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2x ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 1000 போடுறீங்கன்னா ஒரு 200 to 300 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் 1 டேக்கு 200 வந்து பிக் அமௌண்ட் தான். அது Coinswithல வந்து ட்ரேடிங் ஃபீஸ் கூட கிடையாது, கம்மியான ஃபீஸ் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் வந்து இந்த வீக்கோட டேட்டா ஸ்பேன் மொத்தமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே போல் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே சேஃப். ஓகே. அண்ட் தென் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அன்டில் தென் ஸ்டே சேஃப். பாய்.